ஸோ யூபிஎஸ்சி சிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன் ஒரு வழியாக வந்துருச்சு. யூபிஎஸ்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸ் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. சர்வீஸ் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது பசங்க ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருப்பாங்க. இனிமேல் அது ஈஸி கிடையாது. அதே மாதிரி இனிமே அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்க போகிற ஆஸ்பிரன்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அட்டெம்ப்ட் எழுதினாலும் நச்சுன்னு நறுக்குன்னு சூப்பராக எழுதி நமக்கு வேண்டிய சர்வீஸை வாங்கிட்டு போயிடணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026 நோட்டிஃபிகேஷனில். உனக்கு பாரு பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இல்லை நான் அப்படியாவது இன்னும் 2-3 அட்டெம்ப்ட் ஆனாலும் உட்காந்து அப்கிரேட் ஆகி ஐஎஃப்எஸ் ஆகிடலாம், ஐஏஎஸ் ஆகிடலாம் அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸ் வேஸ்டேஜாக தான் போயிட்டு அடிச்சு தூக்கிட்டு மஜா பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த வருஷம் யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் என்ன ரூல்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. யூ டோன்ட் நோ, ஈவன் வி டோன்ட் நோ. ஹலோ. ஸோ யூபிஎஸ்சி சிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன் ஒரு வழியாக வந்துருச்சு. ஆனால் இந்த 2026 நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப மெகா சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இது நமக்கு ஒரு காஷியஸ் நோட், ரொம்ப காஷியஸான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது பசங்க ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி நினைச்ச மாதிரியெல்லாம் ரிப்பீட்டட் அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்கறது, ரேங்க் அப்கிரேட் பண்ணுறது, ஆல்ரெடி ஒரு சர்வீஸில் போயிட்டு இன்னொரு சர்வீஸ்க்கு அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா எவரி இயர் ரிசல்ட்டில் ஒரு 15 to 20%, ஈவன் 25% பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிறவங்க லைக் ஐஆர்எஸ், ஐடபிள்யூஏஎஸ், ஐஆர்இஏஎஸ் இந்த மாதிரி வேற சர்வீஸில் இருக்கிறவங்க தான் எவரி இயர் திருப்பி எழுதி சர்வீஸ் லிஸ்ட்டில் வந்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதாகுது. அண்ட் மற்ற சர்வீசஸில் அந்த அட்ரிஷன் ரேட், நிறைய பேர் வெளியில் போகிறது அப்படிங்கிறது, 2 வருஷம் ட்ரைனிங் கழிச்சுட்டு வேணான்ட்டு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அந்த சர்வீஸை விட்டு ரிசைன் பண்ணி போகிறது, இந்த மாதிரி போகிறதுனால ஸோ இந்த மாதிரி நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் இருக்கனால யூபிஎஸ்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸ் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எப்பவுமே சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி there is no second chance to give a first impression. எப்பவுமே நீங்க செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லாம் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இனிமே அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்க போற ஆஸ்பிரன்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரே அட்டெம்ப்ட்ல நீங்க எந்த மெயின்ஸ் எழுதுறீங்களோ அந்த இயரே நல்லபடியாக உங்க ரேங்க் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போட்டு நல்ல ஸ்கோர் நல்ல ரேங்க் எடுத்து போயிடுங்க. இந்த இடையில மாட்டிக்கிட்டு நான் அடுத்த வருஷம் இன்னொரு அட்டெம்ப்ட் கொடுக்க போறேன், அப்கிரேட் பண்ண போறேன், நான் இது பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கசாமுசா வேலைங்களே இனிமே வேலைக்காகாது. ஒரு அட்டெம்ப்ட் எழுதினாலும் நச்சுன்னு நறுக்குன்னு சூப்பராக எழுதி நமக்கு வேண்டிய சர்வீஸை வாங்கிட்டு போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ யூபிஎஸ்சி கொண்டு வந்திருக்கிற இந்த கண்டிஷன்ஸ் நமக்கு தேவையில்லாத ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ் மாதிரி தான் ஆகுது. அண்ட் இதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத மொத்தமாக ஒரு 10 பாயிண்டாக நான் இங்கே ஆர்கனைஸ்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்சல்யூட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஏற்கனவே ஐஏஎஸ்ஓ இல்லை ஐஎஃப்எஸ்ஓ சர்வீஸில் இருக்கிறவங்க இந்த வருஷம் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026க்கு அப்ளை பண்ணவே கூடாது. இது சில கேசஸில் நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு ஐஏஎஸ் கிடைக்கும், ஆனால் ஜம்மு கேடர் கிடைக்கும், ஆனால் அவங்க தமிழ்நாடு கேடர் தான் வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி சில பேர் ஐஎஃப்எஸ் கிடைச்சிடும், அதுக்கப்புறம் இல்லை நான் ஐஏஎஸ் ஹோம் கேடர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமே இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் தரோம் பாசிபிளே கிடையாது. ஆல்ரெடி ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ல ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க இந்த வருஷம் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026 எழுத முடியாது, அப்ளையே பண்ண முடியாது, அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா. ஒருவேளை இப்போ என்னன்னா சில பேருக்குலாம் ஏதாவது கேஸ் சின்னதாக கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கும், இல்லாத மெடிக்கல்ல சில இஷ்யூஸ் இருக்கும், அதனால கொஞ்சம் லேட்டா அலோகேஷன் வரும், சர்வீஸ் அலோகேஷன் சில நேரம். அப்படி இருக்கிறவங்க என்னன்னா, ஒருவேளை சப்போஸ் இப்போ ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளை பண்ணிட்டு அடுத்து அந்த ப்ரிலிம்ஸ் முடிச்ச அந்த கேப்ல திருப்பி அந்த இருக்கிற ஏற்கனவே ஏதாவது பெண்டிங் ப்ராசஸ், ஏதாவது சின்ன சின்ன லிட்டிகேஷன் இல்ல மெடிக்கல் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க சர்வீஸ் அலோகேஷன் திருப்பி ஐஏஎஸ்ஓ ஐஎஃப்எஸ்ஓ கிடைக்குது அப்படின்னா திருப்பி என்னன்னா அவங்க மெயின்ஸ் எழுத முடியாது. ஒருவேளை ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணி கிளியர் பண்ணாலும் மெயின்ஸ் எழுத முடியாது. ஒருவேளை மெயின்ஸுக்கு அப்புறம் அலோகேஷன் பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்னால லேட்டா வருதுனாலும் திருப்பி ஃபைனலா சர்வீஸ் அலோகேஷன் அவங்களுக்கு வராது. ஸோ ஐஏஎஸ்ஓ ஐஎஃப்எஸ்ஓ ஒன்ஸ் ஃபார் ஆல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க திருப்பி அடுத்த ஒரு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அட்டெம்ப்ட் கொடுக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அப்சல்யூட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஏற்கனவே ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது டெஃபினட்டா வாய்ப்பே இல்லை, சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026 அப்ளை பண்ண முடியாது. அண்ட் சில எக்ஸப்ஷனல் கேசஸ், ஏதாவது இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ்
இஷ்யூஸ்னால டிலே ஆகுது, ஆனால் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா திருப்பி சப்போஸ் மெயின்ஸ் எழுதுறதுக்குள்ள இந்த போஸ்டிங் ஏதாவது ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்ததுன்னா எகைன் அவங்களால மெயின்ஸ் எழுத முடியாது. அப்படியே ஒருவேளை மெயின்ஸ் எழுதிட்டாலும், ஏன்னா இது எப்படி நடக்கும்னா சில பேருக்கு சின்ன சின்ன மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஏதாவது சர்டிஃபிகேட் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால டிலே ஆகும் ப்ராசஸ். அப்படி டிலே ஆகிறவங்க ஒருவேளை லேட்டா சர்வீஸ் அலோகேஷன் ஐஏஎஸ்ஓ ஐஎஃப்எஸ்ஓ வந்தாலும் அந்த மெயின்ஸுக்கு அப்புறம் திருப்பி ஃபைனல் சர்வீஸ் அலோகேஷன் அப்படிங்கிறது நடக்காது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரூல், த ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்து செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ ஆல்ரெடி ஐபிஎஸ் ட்ரைனிங்ல இருப்பாங்க. இப்போ இதுலயுமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஐபிஎஸ்ல இருக்கிறவங்க சில பேர் என்ன ஹோம் கேடர் கிடைக்காது, அவங்களுக்கு எங்கேயோ ஒரு லாங்ல ஏதோ விரும்பாத ஒரு ஸ்டேட் கேடர் கிடைச்சிடும், ஆனா திருப்பி ஹோம் கேடர் ஐபிஎஸ் வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப திருப்பி அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் நீங்க ஐபிஎஸ் கிடைச்சு ட்ரைனிங் போயிட்டீங்கன்னா திருப்பி இன்னொரு தடவை அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஐபிஎஸ் நீங்க ஃபில்லே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்குனே ஒரு ஸ்பெஷல் ரூல், சரிங்களா? ஒருத்தர் வந்து ஒன்ஸ் ஐபிஎஸ் ஆயிட்டாரு அப்படின்னீங்கன்னா திருப்பி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026ல அப்பியர் ஆகும்போது ஐபிஎஸ் அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது தென் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒன் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் ரூல். இந்த ஒன் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் ரூல் அகைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி ஐபிஎஸ்ஓ இல்ல வேற ஏதோ குரூப் ஏ சென்ட்ரல் சர்வீசஸ் இப்போ சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026 எழுதி ஐபிஎஸ்ஓ இல்ல வேற ஏதாவது சிவில் சர்வீசஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் குரூப் ஏ சர்வீசஸ்க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் நீங்க எழுத முடியும், அதாவது 2027ல. அதுவும் வந்து ஒன் டைம் எக்ஸம்ஷன் எடுத்து நீங்க எழுதலாம். இது வந்து ஒரே ஒரு டைம் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா 3-4 டைம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இனிமே அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் ரூல். அண்ட் எஸ்பெஷலி இப்போ இனிமே ஃப்ரெஷர்ஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே அட்டெம்ப்ட்லயே உங்களுக்கு என்ன மாதிரி ரேங்க், என்ன மாதிரியான ஸ்டேட் கேடர் எப்படி விரும்பணும், எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சு எஃபோர்ட் போட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருங்க. திருப்பி திருப்பி எல்லாம் இங்க உட்காரவே முடியாது. இனிமே யூபிஎஸ்சி உங்களை திருப்பி திருப்பி உட்காரவும் விட மாட்டாங்க. ஏன்னா இது எவரி இயர் இந்த பிரச்சனை இருக்கு. ஃபைனல் ரிசல்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 20% 25% வரைக்கும் கூட சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸே திருப்பி திருப்பிறாங்க. எனக்கு தெரிஞ்சே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் 2 வருஷம் 3 வருஷம் ஐஆர்எஸ் வாங்கிட்டு 4வது வருஷம் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க, 3 வருஷம் ஐஆர்எஸ் ஐடபிள்யூஎஸ்ல இருந்துட்டு 4வது வருஷம் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. அது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ இனிமே அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஒன் டைம் ஃபெசிலிட்டி, ஒன் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் ரூல் இது, சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ சப்போஸ் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026ல நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க, செலக்ட் ஆகிட்டு ஆனால் வந்து சர்வீஸ் ஜாயின் பண்ணல, அதே மாதிரி எக்ஸம்ஷனும் நீங்கள் எடுத்துக்கல, சர்வீஸும் ஜாயின் பண்ணல எக்ஸம்ஷனும் எடுத்துக்கல அப்படின்னா இந்த வருஷம் சர்வீஸ் அலோகேஷன்றது கேன்சல்ட், அவ்வளோதான். அதில் ஒன்றும் நோ ஃபர்தர் கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. நீங்கள் சர்வீஸ் ஜாயின் பண்ணல எக்ஸம்ஷனும் எடுக்கலைன்னா உங்களோட சர்வீஸ் அலோகேஷன் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல், சரிங்களா? தென் ஃபிஃப்த் ரூல் என்னன்னா, இப்போ நீங்க சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026 எழுதுறீங்க, எழுதி அடுத்த வருஷம் ரிசல்ட் வரும். அதுல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ் இல்ல இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு சர்வீஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து சரி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது திருப்பி அப்கிரேட் ஆகி உங்களுக்கு ஐபிஎஸ் கிடைக்குது. எப்போ சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2027ல வந்து ஐபிஎஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா இந்த ரெண்டுத்துல நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். அப்போ இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும், சரிங்களா? அடுத்தது சிக்ஸ்த் ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ நீங்க இந்த வருஷம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2026 எழுதுறீங்க, ஒரு சர்வீஸ் கிடைக்கும். சப்போஸ் அந்த சர்வீஸ்ல இருந்து நீங்க அப்கிரேட் பண்ணணும்ன்றதுனால எக்ஸம்ஷன் ஏதாவது எடுத்துக்கிட்டு திருப்பி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2027 எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்துல அண்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ல 2027ல நீங்க எழுதும் போது திருப்பி நீங்க நினைச்ச சர்வீஸ் கிடைக்கல சப்போஸ் அப்படின்னா திருப்பி நீங்க பேக் உங்களோட பழைய சர்வீஸ்க்கு போயிடலாம். அந்த எக்ஸம்ஷன் எடுத்திருப்பீங்களே அதுக்கு நீங்க போயிடலாம், சரிங்களா? அது வந்து 6th பாயிண்ட். தென் 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஒரு கேண்டிடேட் வந்து 2026லயோ இல்ல 2027லயோ இந்த அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சில நேரம் அப்கிரேட் ஆகும், இல்ல அப்கிரேட் ஆகாது, இல்ல ரெண்டுத்துலயுமே ஒரே மாதிரியான சர்வீஸ் கிடைச்சிடலாம். அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ரெண்டுத்துலயுமே அவங்க ஜாயின் பண்ணல, திருப்பி நான் இன்னொரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா அகைன் இந்த சர்வீஸ் வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல், அப்படிலாம் வாய்ப்பு இல்லை, சரிங்களா? அடுத்து 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸோ இந்த ஒன் டைம் இம்ப்ரூவ்மெண்ட்
இம்ப்ரூவ்மெண்ட் ரூல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா முன்னாடி. இப்போ அந்த ஒன் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் ரூல் எடுத்துக்கிட்டு நீங்க அப்பியர் ஆகுறீங்க சரிங்களா. அண்ட் இந்த 2027 நீங்க ஒன் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்பியர் ஆயிட்டு சப்போஸ் உங்களுக்கு நினைச்ச மாதிரி கிடைக்கல, திருப்பி நான் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு 2028க்கு அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணணும்னா நீங்க ஏற்கனவே கிடைச்ச சர்வீஸை ரிசைன் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். இப்போ என்னன்னா முன்னாடி எல்லாம் ஒரு சேஃப்டி வால் மாதிரி இருக்கும். சர்வீஸ் ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு சர்வீஸ் சேஃபா இருக்கும், நம்ம செக்யூர்டா இருக்கும், அதுக்கப்புறம் அப்கிரேட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ என்னன்னா உனக்கு வேணும் அப்கிரேடேஷன் அப்படின்னா ஒரு டைம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துனா நடக்கல அப்படின்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிடணும். ஐ மீன் இந்த சிவில் சர்வீஸ்ல ஏற்கனவே ஏதாவது ஒரு சர்வீஸ் அலோகேட் ஆயிருக்கும் இல்லைங்களா, அதை ரிசைன் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த சர்வீஸ்க்கு அப்பியர் ஆகுறதோ இல்லை அடுத்த அப்கிரேடேஷனுக்கு அப்பியர் ஆகுறது அப்படிங்கிறது வாய்ப்பு. ஸோ யூ ஹேவ் டு ரிசைன் ஃப்ரம் த சர்வீஸ். இது வந்து 8th பாயிண்ட். தென் 9th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்னன்னா இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026 இதெல்லாம் நிறைய பேசணும். இப்போ இந்த 2025 இல்லாட்டி இதுக்கு முன்னாடி 2023 2024ல ஏற்கனவே வந்து சர்வீஸ் அலோகேட் ஆகி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வேற சர்வீஸ்ல, IWAS, IRPS, IRAS, IDAS, IDES அந்த மாதிரி டிஃபரெண்ட் சர்வீஸ்ல எங்கேயா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து திருப்பி அப்கிரேடேஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ், அதாவது 2025 இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சர்வீஸ் அலோகேஷன்ல கிடைச்சி இருக்கிறவங்க என்னன்னா ஒரே ஒரு டைம் சான்ஸ் மட்டும்தான் இருக்கு. ரிசைன் பண்ணாம அப்பியர் ஆகுது. ரிசைன் பண்ணிட்டு அப்பியர் ஆகுறது இஸ் அ டிஃபரெண்ட் கேஸ். பட் ரிசைன் பண்ணாம அப்பியர் ஆகுது ஒரே ஒரு டைம் சான்ஸ் தான் இருக்கு. அந்த ஒரு டைம் சான்ஸ் அப்போ சப்போஸ் நீங்க சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026 இல்லை 2027 எழுதுறீங்க ஒரு டைம்ல, ஆனால் வந்து அப்கிரேட் ஆகலை, ஆனாலும் திருப்பி அப்கிரேட் பண்ணுறீங்க, திருப்பி நீங்கள் இருக்கிற ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தான் அப்பியர் ஆகணும் சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 9th பாயிண்ட். தென் 10th பாயிண்ட். இப்போ சப்போஸ் 26 27 எழுதுறீங்க, அதாவது ஏற்கனவே சர்வீஸில் இருக்கவங்க எழுதுறாங்க, கிடைக்கல அப்படின்னா திருப்பி 2028 அப்பியர் ஆகும்போது டெஃபினட்டாக ரிசைன் பண்ணிட்டு தான் எழுதி ஆகணும். ஸோ இந்த 10 பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026 நோட்டிஃபிகேஷனில். இது என்னன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு அலாம். இனிமே வந்து நம்ம நினைச்ச மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த அட்டெண்ட் வர்ற சர்வீஸை எடுத்துக்கிறேன், ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு கேப் விட்டு அப்புறமா பார்க்குறேன், இல்லை நான் அப்படியாவது இன்னும் 2-3 அட்டெம்ப்ட் ஆனாலும் உட்காந்து அப்கிரேட் ஆகி IFS ஆகிடலாம், IAS ஆகிடலாம் அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா இனிமே அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இனிமே நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே அட்டம் த பெஸ்ட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டு அடிச்சு தூக்கிட்டு மஜா பண்ணிட்டு போயிடுங்க. இல்லை அப்படின்னீங்கன்னா யூ வில் ஹேவ் டு சஃபர். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ப்ராசஸ். இதை ரிசைன் பண்ணி அதை ரிசைன் பண்ணி இதில் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து அதை விட்டு எக்ஸம்ஷன் எடுத்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். ஸோ பெட்டர் இதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே அட்டெம்ப்டில் நீங்கள் எந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அட்டெம்ப்டில் உங்களோட முழு உழைப்பு, முழு எனர்ஜி, ஃபுல் இது கொடுத்துட்டு வாங்கிட்டு ஹாப்பியாக போயிடுறது உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த புது கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிகரஸ் ப்ராசஸ், அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானது. எகெயின் இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. அடுத்த வருஷம் யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் என்ன ரூல்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. இன்னும் இதை கூட ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துடலாம். யூ டோன்ட் நோ, ஈவன் வி டோன்ட் நோ. ஸோ த பாயிண்டர்ஸ் யூபிஎஸ்சி என்ன வேணால் பண்ணுவான், இருக்கட்டும். நம்ம கையில் இருக்கிற அட்டெம்ப்டை வச்சுக்கிட்டு இந்த அட்டெம்ப்டோ இல்லை அடுத்த அட்டெம்ப்டோ எப்போ எழுதுறோமோ பக்காவாக ஹோம்ஒர்க் பண்ணி பக்காவாக எழுதிட்டு நமக்கு பிடிச்ச ரேங்க் பிடிச்ச சர்வீஸ் கிடச்சிட்டு ஜாலியாக ஹாப்பியாக போயிடணும். அதுதான் நமக்கு நல்லது சரிங்களா. ஸோ இந்த வருஷம் யூபிஎஸ்சி 2026 நோட்டிஃபிகேஷனில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நெகட்டிவாக பார்த்தா பயத்தோட நெகட்டிவாக பார்க்கலாம், பட் பாசிட்டிவாக பார்த்தா இதில் பாசிட்டிவாகவும் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் என்னென்னா வேறு சர்வீஸில் வர்றாங்க, 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, 3 வருஷம் கழிச்சு கூட திருப்பி வேறு அப்கிரேட் ஆகி சர்வீஸை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த சர்வீசஸில் வேகன்சி கிரியேட் ஆகும். திருப்பி அதை ஃபீல் பண்ணணும். திருப்பி இந்த எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா எவரி இயர் வந்து ஃபைனல் ரிசல்ட்ல ரிப்பீட் கேண்டிடேட்ஸ் ஏற்கனவே சர்வீஸ்ல இருக்கவங்க தான் வர்றாங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸ் வேஸ்டேஜாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுத்து சம்பளம் கொடுத்து ட்ரைனிங் அப்போ ஃபுல் சம்பளம் கொடுத்து அவ்வளோ பண்ணிட்டு பண்ணும்போது அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குமே வந்து வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸாக போயிடுது. ஸோ அதனால அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து குட் திங். இன்னொன்று நான் ஆஸ்பிரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது அட்டெம்ப்ட் கொடுக்கலான்னு தோணும் போது என்னன்னா திருப்பி உட்காந்து டெஃபினட்டாக லைக் வி ஆர் ஆல்சோ நம்மளும் வந்து வருஷங்களை வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இனிமேல் என்ன வருஷங்களை வேஸ்ட் பண்ணுறதில்ல, இருக்கிற 1 வருஷமோ 2 வருஷமோ ஒழுங்காக படித்து அதுக்குள்ளே போயிட்டு
விட்டுட்டு அப்புறம் கிடைக்கிற சர்வீஸில் ஹாப்பியாக கண்டினியூ பண்ணுறது தான். அது வந்து நமக்குமே வந்து லைஃப் லாங்காக பார்த்தீங்கன்னா இட்ஸ் a குட் திங் தான். சரிங்களா? இந்த மாதிரி இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்க இந்த சேஞ்சஸ், இந்த ரூல்ஸ் வந்து ஒரு வகையில் ஒரு அலாம் நோட்டாக இருந்தாலும் இதுக்கு வந்து குட் சைடு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் குட் சைடும் பார்க்கணும் இந்த இதில். சரிங்களா? எனிவே இந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வகையில் வெல்கம் திங் தான். ஏன்னா நம்ம இனிமேல் நம்மளை இன்னும் கொஞ்சம் பெட்டராக அடாப்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு முடிஞ்ச அளவுக்கு அடுத்த 1 or 2 அட்டம்ப்ஸில் நமக்கு என்ன சர்வீஸ், என்ன மாதிரி ரேங்க், என்ன மாதிரி ஸ்டேட் கேடர் வேணும்னு நினைக்கிறோமோ அதையே வாங்கிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக போயிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் உங்களுக்குமே பர்சனலாகவும் நல்லது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குமே நல்லது. ரைட்? ஸோ இந்த சேஞ்சஸை மெயினில் வச்சுட்டு பயங்கரமாக உங்களோட எஃபர்ட்ஸை சேனலைஸ் பண்ணி இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2026லே உங்களுக்கு பிடிச்ச ரேங்க், பிடிச்ச சர்வீஸ் கிடச்சிட்டு ஹாப்பியாக போயிடுங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.